video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்றைய வசனம் சங்கீதம் 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ரசாயன விஞ்ஞானி வேதத்தை மிகவும் வாஞ்சையோடு கூட வாசித்து கொண்டு வந்தார். அவர் ஒரு நாள் யாத்திராகமம் புத்தகத்தை வாசித்த போது மோசேயின் தாய் நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசியதை தியானித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நைல் நதிக்கரையில் கீழ் கிடைக்க வேண்டுமானால் அங்கு எண்ணெய் பூமிக்கடியில் அதிகமாய் இருந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். உடனே தன் நாட்களுடன் அங்கு சென்று பூமியில் பல இடங்களில் துவாரமிட்டு உள்ளே இருக்கும் வயல்களை கண்டுபிடித்தார். பெரிய ஏராளமான எண்ணெய் செல்வந்தனாய் மாறினார். வேத புத்தகம் பேதைகளின் கண்களை திறக்கிறது. வேத புத்தகம் பேதைகளின் கண்களை திறக்கிறது, ஞானிகளின் கண்களை பிரகாசிக்க செய்கிறது. வேத புத்தகம் எழுதப்பட்டு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட இன்றும் புதிதாய் நம்மோடு நேரடியாக பேசுவதைப் போல ஜீவனோடு அமைந்திருப்பது எத்தனை ஆச்சரியமானது. ஒரு தடவை ஒரு பேராசிரியர் பாடத்தை நடத்தும் போது 2 அவரை விதைகளை எடுத்தார். அவர் சொன்னார், ஒன்று இறைவன் உருவாக்கியது, மற்றது என் அறிவு திறமையால் பல ஆண்டுகள் பாடுபட்டு என்னால் உருவாக்கப்பட்டது. இரண்டையும் முளைக்க போட்டால் ஒன்று துளிர்விட்டு அருமையான செடியாக வளரும், மற்றது முளைத்தெழப் போவதில்லை. காரணம், கர்த்தர் உருவாக்கிய விதையில் மட்டுமே ஜீவன் இருக்கிறது, ஆனால் மனிதன் உருவாக்குவதில் ஜீவனில்லை. உலகில் 1000 புத்தகங்கள் வெளிவருகிறது, அவை நிலை நிற்பதில்லை. ஆனால் வேத புத்தகத்தின் வார்த்தைகளோ ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் இன்றும் என்றும் நிலை நிற்கிறது என்றார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை.